ஹலோ, ஹாய் டியர்ஸ். என்னடா இன்னைக்கு லைட்னிங், பலூன்ஸ் எல்லாம் இருக்குது. கடையெல்லாம் காட்டுறா. எங்க போறா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்கள். இன்றைக்கு வெசாக் ஃபெஸ்டிவல் பார்க்கறதுக்காக, அந்த லைட்னிங் ஃபங்க்ஷன் பார்க்கறதுக்காக கிளாஸ் முடிச்சுட்டு வெளியாகவே போனேன். ஐஸ்கிரீம் கடைகள், குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் விற்கிற கடைகள் எல்லாம் பக்கத்தில் போட்டிருந்தாங்க. இன்னும் வந்து அந்த டெக்கரேட் பண்ணி இந்த கூடுகள், இந்த லைட்ஸ் வந்து ஆன் பண்ணல. கொஞ்சம் இந்த டைம் இருக்கு போல், அந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் முடிச்சு தான் ஆன் பண்ணுவாங்க போல். அப்போ சரி அப்படியே பார்ப்போம்னு சொல்லி நடந்து போய்கிட்டு இருந்தா சைட்ல எல்லாம் நிறைய கடைகள் இருந்துச்சு. அங்கால கொஞ்சம் தள்ளி பார்த்தா அந்த மிட்டாய் கடை, பஞ்சு மிட்டாய் சாப்பிட்றது, அந்த கடை அமௌண்ட்டு போட்டிருந்தாங்க. அதையும் அப்படியே பார்த்து கொண்டு மெதுவாக நடந்து போனேன். போய் உள்ள நாகவிகாரைக்குள்ளே போயிட்டு வரலாம்னு சொல்லி போனால் அங்கே நல்ல லைட் செட்டிங் எல்லாம் சூப்பராக இருந்தது. உள்ளுக்குள்ளே வந்து நிறைய சிங்கள பீப்புள் வந்து அந்த ப்ரே பண்ணி கொண்டு இருந்தாங்க. எனக்கு அதனால் வடிவாக உள்ள போய் வீடியோஸ் எடுக்க முடியலை. வெளியே நின்று தான் இப்படி எடுத்தேன் நான். வந்து உள்ள ப்ரேயர் பண்ணுறது போல் அதுக்குள்ளே போயிட்டு ப்ரே எல்லாம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. சரி, நான் அதையும் வீடியோ எடுத்துட்டு அந்த விகாரியின் வெளிப்புற தோற்றத்தை வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க தானே, அதை பார்ப்போம்னு சொல்லி அங்கால சுற்றி போனேன். ஒயிட் கலர் லைட்ஸால் வந்து ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. மற்றது அந்த சுற்றி உள்ள இடங்கள்லையுமே ஒவ்வொரு இடங்கள்லையும் லோட் புத்தாட சிலை வந்து ஸ்டாச்சு வந்து வச்சுருக்காங்க. அதையும் வந்து எல்லாரும் கும்பிட்டு அப்படி இதாண்டி கொண்டு இருக்கிறேன். ஸோ அதையெல்லாம் பார்த்து கொண்டு அப்படியே அந்த விகாரையும் ஒரு ரவுண்ட் அடித்தா வெளியில் இருக்கிற ஏரியாஸ்லையுமே லைட்ஸ் எல்லாம் போட்டு குட்டி குட்டி வெளிச்ச கூடுகள் எல்லாம் கட்டி அதுகளுக்குள்ளேயுமே லைட்ஸ் எல்லாம் போட்டு நிறைய நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே சுழண்டு அந்த விகாரையின் வெளி கோபுர அமைப்பை வந்து அந்த லைட்டினிங்கோட சேர்த்து ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு சுற்றி பார்த்தாச்சு. பார்த்துட்டு அப்படியே வெளியில் ரோட்லேயுமே இந்த நாகவிகாரைக்கு உட்பட்ட அந்த வீதி பக்கங்கள் எல்லாம் ஃபுல்லாக லைட்ஸ் போட்டிருந்தாங்க. இங்கெல்லாம் வந்தால் வெளிச்ச கூடுகளுக்குரிய லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரேயர்ஸ் முடிஞ்சு அப்படியே பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா நல்லா அழகாக இருக்குது. எல்லா வெளிச்ச கூடுகளும் நல்லா க்ரியேட்டிவாக நல்லா யோசித்து பண்ணியிருக்கிறாங்க. நல்ல க்யூட்டாக இருந்தது எல்லாமே. லைட்ஸ் எல்லாம் மாறி 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 அப்படியே கலர்ஸ் அப்படியே க்யூட்டாக இருந்தது. இப்போ பின்ன ஒவ்வொரு வெளிச்ச கூடுகளாக பார்த்து 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 கொண்டு அதில் எல்லாத்தையும் ஒரு ரசனையோடு பார்த்து கொண்டு வாரேன். இப்போ 2வது வெளிச்ச கூட பார்த்து கொண்டிருக்கிறேன். அதுவும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான ஷேப்பில் இருக்குது. இங்கால பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இங்கால வந்து இந்த தாஜ்மஹால் மாதிரி ஷேப்லையும் இருக்குது. பார்க்க இப்படி ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு வெளிச்சக்கூடு செஞ்சுருந்தாங்க. அதுலேயுமே வந்து க்ரீன், ரெட், ப்ளூ அப்படின்னு சொல்லி மாறி மாறி லைட்ஸ் வந்து இருந்தது. அப்படியே இங்கால கொஞ்சம் கடந்து வந்தால் இங்காலையும் இன்னொரு டைப்பில் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதுலேயுமே எல்லா மிக்சிங் கலர்ஸும் வந்து நல்லா இருந்தது. அப்படியே அதையெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் ரசிச்சுட்டு வீட்டை வெளிக்கிட்டு வந்துட்டேன். பாய் பாய்.